சரி, நான் நேரடியாவே கேட்கிறேன். நீ அந்த சித்தார்த்த விரும்புறியா? சொல்லுமா, நீ அந்த சித்தார்த்த விரும்புறியா? தெரியுமா, உன் வாயிலிருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு தான் இப்படி சுத்தி வளைச்சு பேசினேன். ஆனா நீ சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாலும் அது முடியாதுமா. ஏன்பா? அவன் நல்லவன் இல்லம்மா. எல்லா அப்பாக்களையும் போல நீங்களும் ஒரு சாதாரண அப்பா தானப்பா. ஆனா சித்தார்த் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும்பா. அவர் ஒரு நல்ல ஓவியர், நல்ல கலைஞர், மென்மையான மனசு படிச்சவர். பாவம், சின்ன வயசுலயே தான் அப்பா அம்மாவை இழந்தவர். வறுமையிலையும் கஷ்டத்திலையும் கூட வாழ்க்கையை முழுமையா நேசிக்கிறவர். சித்தார்த் என் வாழ்க்கை துணையா வந்தா கூட என் லைஃப் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நீங்க அவரை நல்லவர் இல்லைன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. அப்பா, சித்தார்த்த பத்தி நல்ல விதமா சொல்ல என்கிட்ட 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனா அவரை பத்தி தப்பா ஒரு விஷயம் சொல்லுங்க பாக்கலாம். சித்தார்த் நல்ல கலைஞன் தான். அவனுக்கு மென்மையான மனசு மட்டும் இல்லம்மா, காதல் மனசும் அதிகமாவே இருக்கு. காதலிக்க அவனுக்கு ஒரு பொண்ணு போதல. ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூராவும் அவளுக்கு உண்மையா இருக்கிறது தானமா நிஜமான காதல். ஆமா, நீ மேனகாவை பத்தி என்ன நினைக்கிற? அப்பா, இந்த நேரத்துல அவளை பத்தி எதுக்குப்பா பேசுறீங்க? எவன்கிட்டயோ தன்னை பறி கொடுத்துட்டு வயித்துல புள்ளையும் சுமந்துக்கிட்டு சிச்சி பொண்ணா அவ. மேனகாவை பத்தி இவ்வளவு அருவருப்பா பேசுறியே, அப்ப அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அருவருப்பானவன் தானே? கண்டிப்பாப்பா. அப்ப அந்த அருவருப்புக்கு சொந்தக்காரன் வேற யாரும் இல்லம்மா, நீ சொன்ன அந்த நல்ல ஓவியனும் மென்மையான மனசுக்காரனும் கஷ்டத்திலும் வாழ்க்கையை நேசிக்கிற அந்த உன்னதமான கலைஞன் சித்தார்த்து தான். போத நிறுத்துங்கப்பா, இது அபாண்டம். ஒருத்தரை பழி சொல்ல ஒரு அளவே இல்லையாப்பா? உள்ளங்கை நெல்லிக்கனிமா, ஒரு அறிஞ்ச விஷயம். இன்னைக்குதான் லிவிங் டுகெதர்னு ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்காமலே ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ற விஷ கலாச்சாரம் பரவிட்டு வருது. சித்தார்த்தும் மேனகாவும் சேர்ந்து வாழ்ந்ததையும்
அதுக்கு சாட்சியா அவ வயித்துல குழந்தை வளர்றதையும் நிரூபிக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லம்மா. சித்தார்த்துக்கு காதல் மனசு. மேனகா சலிச்சிட்டா. இப்போ அவன் காதல் பார்வை உன் பக்கம் திரும்பி இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அந்த காதல் பார்வை இன்னொரு பொண்ணு பக்கம் திரும்பாதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாதுமா. அதனாலதான் அவன் நல்லவன் இல்லைன்னு சொன்ன. ஒருத்தனை பத்தி தெரிஞ்சும் என் பொண்ணு ஆசைப்படுறான்றதுக்காக உன்னை பாழும் கணத்துல பிடிச்சு தள்ள இந்த அப்பாக்கு எப்படிமா மனசு வரும்? கணமா, இதுக்கு மேலேயும் நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன சரிம்மா. என் பொண்ணோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். என்ன, மேனகாவுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அவளுக்கு பிறக்க போற குழந்தை அப்பா இல்லாத குழந்தையா வளரும். மேனகா உங்க கல்யாணத்தை நடக்க விடாம பிரச்சனை கூட பண்ணலாம். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். கண்ணம்மா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே முடிவு எடுக்க வேண்டியது நீதான். அந்த முடிவு எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். நல்லா முடிவு எடுத்துட்டு சொல்லுமா. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்பா ஏற்பாடுகள்லாம் செய்யணும் இல்லையா? சரியாமா?
ஆ. 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 ம். ஆ. ம். ஆ. அ. ஆ. ஆ. ஈஸ்வரா. ம். ஹம். ஆ. ஆ. என்னாச்சுப்பா? ஹ. அ. ஆ. சொல்லுங்கப்பா, என்னாச்சு? எதப்பா சொல்ல சொல்ற? இல்லப்பா, ஏதோ அப்செட்ல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கு. முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு. உடம்பு ஏதாவது கொதிக்குதாப்பா? ஹ. உடம்பு மட்டும் இல்லப்பா, ம், மனசும் கொதிக்குது. கோர்ட்ல எத்தனையோ பேருக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ண இந்த சீனியர் கிரிமினல் லாயர் சத்தியமூர்த்தி இப்படி வீட்டுக்குள்ள பயந்து கிடக்கிறது நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குப்பா. அப்பா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? எதுவும் எப்பவும் மாறுங்கிறது தான் நிஜம்.
என்ன சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இதுதான் திரும்ப திரும்ப சொல்லுது. எத்தனையோ வழக்குகள்ல நான் வாதாடி இருக்கேன். ரொம்ப சிக்கலான கேஸ்ல கூட நீதிபதியே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆதாரங்களை கோர்ட்ல சுட்டி காட்டியிருக்கேன். ஐயா, நீங்க மகாராஜாவா இருக்கணும்னு பல பேர் என்ன வாழ்த்திருக்காங்க. என் குடிய கெடுத்துட்டீங்களேன்னு இது வரைக்கும் என் காதுக்குள்ள யாரும் சொன்னது கிடையாது. இப்போ என் குடிய கெடுக்க யார் திட்டம் போடுறாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை நான் கிரிமினல் லாயருங்கிறதுனால எதிரியும் கிரிமினலா யோசிக்கிறானோ? அப்படி கிரிமினலா யோசிக்கக்கூடியது யாரா இருக்கும்பா? யாரா இருக்கும்? அப்பா, நமக்குன்னு இருக்கிற ஒரே எதிரி கணேஷ் போதாதப்பா. நேரடியா அப்பப்ப வந்து நம்மள மிரட்டிக்கிட்டு இருந்தான். கூண்டோட நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவன்னு சொன்னான். சத்தியமும் தர்மமும் உங்க பக்கம் இருந்துச்சு. அவனோட சவால் சவுடாலா போயிடுச்சு. அதான் நம்மள குறுக்கு வழியில இப்படி பயமுறுத்த இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாரும் குற்றவாளிகளை உனக்கு இளங்கானம் தெரியல. ஒருத்தனோட கண்ணே போதும் அவனோட மனசை படிக்க. ஒரு அட்வொகேட்டா அந்த அனுபவம் எனக்கு நிறையவே இருக்கு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரால படிக்க முடியாத விஷயத்தை கூட என்னால படிக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்கிறவன். மனுஷனை படிக்கிறது ஒரு தனி கலை. படிக்க படிக்க புதுசு புதுசா புரியாத பல விஷயங்கள் புரியும். இவனா இப்படியா, இவனா இந்த காரியத்தை பண்ணான்னு ஆச்சரியமாவும் இருக்கும். சில நேரங்கள்ல அனுதாபம் படுற மாதிரியும் இருக்கும். அந்த வகையில நான் அந்த கணேசன் நல்லாவே படிச்சு வச்சிருக்கேன். அவன் எங்க போவான், எதை செய்வான், எப்படி செய்வாங்கிறது எனக்கு தெரியும். கணேஷோட அப்பாவை உங்க அம்மா கல்பனா டார்ச்சர் பண்ணதுனால கணேஷோட அப்பா இறந்துட்டாரு. அப்பாவை பறிகொடுத்த சோகத்துலதான் அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் நம்மளை பழி தீர்க்கணும்னு இப்ப இறங்கியிருக்கு. அந்த வெறி தொழில் ரீதியா நம்மள நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்குமே தவிர இப்படி கண்ணாமூச்சி ஆட மாட்டாங்க. அருண், கணேஷ் பேர் சொன்ன நீ காவ்யாவை சந்தேகப்படலையா?